நான் அத்தைக்கு பிடிச்ச மருமகளா அந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அவங்களுக்கு பிடிச்ச மருமகளாவே நான் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அத்தையும் எனக்கு முக்கியம் வருண். இங்க பாரு, நீ யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இது அம்மா கிட்ட சொல்றதுக்கான நேரம் கிடையாது. அவங்க கிட்ட சொன்னா நம்ம நினைச்சது நிச்சயமா நடக்காது. எனக்கு அமெரிக்கா போகணும், என் பிசினஸை வேர்ல்டு ஃபுல்லா சக்சஸ் பண்ணணும். அதுக்கு இந்த டிவோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டதை திங்க் பண்ணி டிஸ்டர்ப் ஆகாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கோர்ட்டுக்குள்ள போகணும். அதை பத்தி மட்டும் யோசி. எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன் சார். எந்த ஒளிவு மறைவும் இல்லை. நல்லதா போச்சு. வெண்ணிலா, உனக்கு இதுல எல்லாம் சம்மதம் தானே? சரிம்மா, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியாம குடும்பத்தையே பார்த்துக்கிற பொண்ணுங்க, சம்பாத்தியம்னு எதுவுமே இல்லாதவங்க, புருஷனை விட ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் விவாகரத்துன்னு வரும்போது ஒரு நஷ்டஈடு மாதிரி ஜீவனாம்சம்னு ஒரு தொகை கேட்பாங்க. அந்த மாதிரி உனக்கு ஏதாவது கேட்டு வாங்கி தரட்டுமா, இல்ல ஃபுல் செட்டில்மெண்ட் வாங்கி தரட்டா? நான் அதெல்லாம் எதிர்பார்த்து இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கல. வருண் வேணும்னு கேட்டாரு, நான் கொடுக்கறேன். அவ்வளவுதான் சார். என்னம்மா இப்படி சொல்ற? ஒருவேளை சொத்தா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறியோ? எதா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம கேளு. ஏங்க வருண், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. யோசிக்காம உனக்கு என்ன வேணுமோ கேளு வெண்ணிலா. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். புருஷன் பொண்டாட்டியா இல்லைனாலும் ஒன்னா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்திருக்கோம். இவ்வளோ நாள் என் கூட பழகியும் என்ன நீங்க இவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல வருண். பணமோ சொத்தோ தேவையா இருந்தா இந்த டிவோர்ஸ்க்கு நான் ஏன் சம்மதிச்சிருக்க போறேன் வருண். சரிம்மா, உங்க விருப்பத்தை கேட்க வேண்டியது என் கடமை. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் ஜட்ஜு வந்துடுவாரு, அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. ஆனால் ஒன்று, நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லணும், வேற எதையும் மாற்றி சொல்லிடாதீங்க, புரியுதா? அவங்க நேரத்தை உள்ள கூப்பிட்டு போங்க. ஓகே, கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சார் வாங்க சார், போங்க. வாங்க மேடம். உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு அண்ணாமலை குடும்பத்தை சின்னாபரணமாக்காம விட மாட்டேன். என்ன கேஸு? இந்தாங்க ஐயா. என்ன சார், இந்த டிவோர்ஸ்ல உங்களுக்கு சம்மதமா? எஸ் யுவர் ஆனர், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக தான் பிரிகிறாங்க. உங்களை கேட்டனா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இதுல சம்மதமா? சம்மதம் சார். உங்களுக்கு இந்த டிவோர்ஸ்ல சம்மதமாமா? சம்மதம். அப்போ ரெண்டு பேரும் பிரியறதுன்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. பார்க்க சின்ன வயசா தான் இருக்கீங்க. அதுக்குள்ள ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நீங்க பிரியணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? சார், எங்க மேரேஜ் விருப்பம் இல்லாம நடந்துருச்சு சார். எங்க அம்மா பேச்ச மீற முடியாம இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மேரேஜுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே மாறல. மேரேஜ் ஆனதுல இருந்தே பிரச்சனை தான் சார். அதனால தான் சார் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் கல்யாணமே விருப்பம் இல்லாம நடந்துருச்சுன்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி செட் ஆகும்? இந்த காலத்து பசங்களுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப சாதாரணமா போச்சு. மனசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் கொஞ்ச நாள்லயே செட் ஆகலன்னு கோர்ட்ல வந்து நிக்க வேண்டியது. நீங்க என்னமா சொல்றீங்க? நீங்களா பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணீங்களா, இல்ல இவர் ஏதாவது மிரட்டி சம்மதிக்க வச்சாரு? இனி வருணோட சொத்துல வெண்ணிலாவுக்கும் பங்கு இருக்கு. சரிங்க மேடம். அவங்களே நினைச்சாலும் அவங்க இனிமே பிரியவே கூடாது. சரிங்க மேடம். ஓகே மேடம், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் மேடம். ஐயா, உங்களை இப்படி பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையா. முன்னாடி போங்க, தள்ளி போங்க.
பக்கத்துலலாம் வரக்கூடாது. கான்ஸ்டேபிள் இவரை பார்த்துக்கய்யா, நான் உள்ளே போயிட்டு வரேன். ஓகே சார். என்ன கோதண்டம், ஜெயிலெல்லாம் நல்லா வசதியா இருக்கா? ஆ, என்ன சொன்ன? நான் ஊருக்குள்ள வரக்கூடாதா? இனிமே நீ ஊர் எல்லைய கூட நெருங்க முடியாது. சொந்த கோயில்லயே சிலைய திருடின உன்ன ஊர்ல எவன் பார்த்தாலும் கல்லாலேயே அடிப்பான். இந்த ஜெயில் தண்டனை வேணா உனக்கு சீக்கிரமா முடிஞ்சிடலாம். ஆனா ஊருக்காரங்க உனக்கு கொடுத்த தண்டனைய உன் வாழ்க்கை முடியற வரைக்கும் நீ அனுபவிக்கணும். அனுபவிப்ப. அண்ணாமலை, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமா நான் சும்மா விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். நீ நிறைய பாவம் பண்ணிட்ட. அந்த பாவத்துக்கான தண்டனையை தான் இப்போ நீ அனுபவிச்சிட்டு இருக்க. ஜெயில இருந்து வரும்போதாவது மனுஷனா வர முயற்சி பண்ணு. சார் என்ன சார், ஜட்ஜு சடனா 6 மந்த்ல டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆமாம் வருண், சட்டத்தில் அப்படி தான் இடம் இருக்குது. ரொம்ப பிரச்சனையான கேஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்மதிச்சுட்டா போதும், டைவர்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். என்ன 1 மாதம் கவுன்சிலிங் போக சொல்லுவாங்க, அது கூட நான் ஜட்ஜுக்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன். சார் எப்படியாவது கேஸை சீக்கிரமா முடிச்சு விடுங்க சார். எவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்குதோ நானும் அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா கிளம்பி போயிடுவேன் சார். கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் ஹியரிங்லேயே முடிஞ்ச வரைக்கும் முடிச்சு கொடுத்துறேன். என்ன சார், கோதாண்டத்துக்கு தண்டனை கிடைச்சிருமா? கண்டிப்பா மேடம். இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, சிலை கடத்தல். குறைஞ்சது 7 வருஷம் உள்ள இருந்தே ஆகணும். சொந்த குலதெய்வ கோயில்லயே சிலைய திருடின அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சே ஆகணும். ஷூர் மேடம். சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கண்டிப்பா தண்டனை கிடைச்சிடும் மேடம். சார், அப்புறம் நான் சொன்ன மாதிரி என் பையன் டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிடுங்க. ஓகே மேடம். அங்க வருண் சார் மாதிரி இருக்கு. என்ன என்னாச்சு வெண்ணிலா? அண்ணாமலை அத்தை. என்னது அம்மாவா? எங்க? அதோ லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாரும் இல்லையே லக்ஸ்? இல்ல மேடம், இப்பதான் இங்க நின்னுட்டு இருந்தத பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனாங்க? அது வருணா இருக்காது. நீ வேற யாரையாவது பார்த்து அது வரும்னு நினைச்சிருப்ப.